In this class, my focus is to make to understand the ledger preparation. From there, I need to make to understand the trial balance preparation. In the ரெண்டுமே பண்ணனும். இதுக்கு நமக்கு journal entries வேணும். So we'll start with imaginary journal entries ஒரு transaction. அந்த transactionல இருந்து journal entries pass பண்ணி ledger posting எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். Assume that A starts a business. A starts a business. A and Co. அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாருன்னா ஸ்டேஷனரி மார்ட் ஸ்டார்ட் பண்றாரு வச்சுக்கலாம். ஸ்டேஷனரி மார்ட். ஓகே. சோ நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதாக இருந்தா என்ன பண்ணுவீங்க? பாயிண்ட் நம்பர் 1, you have to invest first of all. பிசினஸ்ல கேபிட்டல் போடணும். So A introduced rupees 10,000 as capital பணம் மொத போடுறார். ஸ்டெப் நம்பர் 1. அடுத்தது என்ன பண்ணலாம்? ஒரு பிசினஸ் பண்றதாக இருந்தால் எல்லாம் இமேஜினரி. நீங்களே ஒரு தொழில் செய்யறதாக அஸ்யூம் பண்ணிக்கீங்க. அப்படி ஒரு பிசினஸ் பண்றதாக அஸ்யூம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கேபிட்டல் போட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க. கேபிட்டல் போட்டாச்சு அப்புறமேட்டு என்ன வேணும்? அந்த பிசினஸ் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும். சோ அப்ப நீங்க என்ன பண்றீங்க? ரெண்ட் அட்வான்ஸ் பே பண்ணி ஒரு இடத்த புக் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு இது ஒரு கேபிட்டல் 1 லட்சம் ரூபாய் வச்சுக்கலாம். பில்டிங் அட்வான்ஸ் பெய்ட் எவ்வளவு பே பண்ணி இருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்க ஒரு 10,000 ரூபாய் பே பண்ணி இருக்கிறார். தேர்ட் சில அசெட் வாங்கிக்கணும். பர்னிச்சர்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறாருன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாமா? இல்ல பில்டிங் மட்டும் தான் போதுமா? அதர் அசெட்ஸ் வேணுமா இல்லையா? I assume that he purchases a furniture rupees 5,000 க்கு வாங்கிக்கிறார். தன்னுடைய பிசினஸுக்கு தேவைக்கு ஸ்டேஷனரிலாம் வாங்குறார். வாங்கி விற்கணுமா இல்லையா? ஸோ fourth purchases goods. Okay. For rupees 20,000. Fifth, billing materials எல்லாம் வரக்கூடிய இதெல்லாம் பில் பண்றதுக்கு எல்லாம் வேணும் இல்லையா? ஸோ ஃபர்னிச்சர் வேணா கொஞ்சம் ரேட் அதிகமாக போட்டுருக்கு, ரொம்ப கம்மியாக இருக்கு. ஐ வில் ஜஸ்ட் மேக் இட் ஒரு 40,000 ஃபர்னிச்சர் வாங்கிக்கிறார். And purchasing the billing machine and etc. அது ஒரு 5,000 வாங்கி இருக்கிறார். மெஷின் ஒன்று வாங்கி இருக்கிறார். சிக்ஸ்த், திரும்பவும் பர்ச்சேசஸ் பண்றார். பர்ச்சேசஸ் ஆஃப் ஸ்டேஷனரி ஃபார் rupees 30,000 from XYZ கிட்ட இருந்து வாங்குறார். இன் கிரெடிட். வாங்குறது எப்படி வாங்கி இருக்கிறாரு? கிரெடிட்ல வாங்கி இருக்கிறார். XYZ ல இருந்து கிரெடிட்ல வாங்குறார். 7th, சேல்ஸ் பண்றார். சேல்ஸ் rupees 40,000. 8th, சில எக்ஸ்பென்சஸ் பே பண்றார். சேலரி, இந்த இடத்துக்கு ஆளுங்களை எல்லாம் வேலைக்கு போட்டிருக்கிறார். சேலரி ஒரு 5,000 ரூபாய் கொடுத்தார். telephone or mobile bill rupees 1,000. electricity கொடுத்திருக்கிறார். EB, I simply name this being EB. electricity bill ஒரு 1,000 கொடுத்திருக்கிறார். சேல்ஸ் பண்ணியிருக்கிறார். again sale of rupees 20,000 to IJK அப்படிங்கிற ஒரு சேல் பண்றார். இன் கிரெடிட். ரைட். 12, purchases of goods
rupees 20,000 in credit. அவ்வளவுதான்ப்பா. இது வந்து ஒரு மாசத்துல எவ்வளவு டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு, ஸ்டேஷனரிக்கு தேவையான ஸ்டேஷனரி வாங்கிக்கிறார், அது வைக்கிறதுக்கு ஒரு பில்டிங் ரெண்டலுக்கு வாங்கிக்கிறார், அதுக்கு பில்டிங் அட்வான்ஸ் கொடுத்துருக்கிறார். அஃப்கோர்ஸ் ரெண்ட் கொடுக்கணும் இல்லையா, மந்த் எண்ட்ல ரெண்ட் கொடுக்குறாருன்னு வச்சுக்கலாம். ஸோ 13th being rent paid. Rent paid rupees 4,000. Okay. ஸோ பில்டிங் அட்வான்ஸ் வாங்கி கொடுத்து பில்டிங் அட்வான்ஸ் கொடுத்து வாங்கிட்டாரு. மந்த் எண்ட்ல அதுக்கு ரெண்ட் கொடுக்குறார், ஒரு ஆளை வேலைக்கு கொடுத்தார், மந்த் எண்ட்ல சேலரி கொடுத்துருக்கிறார், டெலிஃபோன் கனெக்ஷன் வாங்கினார், அதுக்கு ஒரு 1000 ரூபாய், எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் வாங்கியிருக்கிறாங்க ஒரு 1000 ரூபாய், 2-3 முறை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறார், 2-3 முறை சேல்ஸ் பண்ணியிருக்கிறார். பர்ச்சேஸ்ல கேஷ் பர்ச்சேசஸ் இருக்கு, கிரெடிட் பர்ச்சேசஸ் இருக்கு, சேல்ஸ்ல கேஷ் சேல்ஸ் இருக்கு, கிரெடிட் சேல்ஸ் இருக்குன்னு எல்லாத்தையும் இமேஜின் பண்ணிடுறோம். ஸோ தீஸ் ஆர் த டிரான்சாக்ஷன்ஸ் ரிலேட்டட் டு த பிசினஸ். ஸோ இந்த கேஷ் பிசினஸ் டிரான்சாக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. நம்மளுடைய முதல் வேலை என்னது? we have to pass the journal entry for all these cash business transaction. அதுக்கு நம்ம journal entry கூடிய ரூலை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே இந்த ரூல்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்துருக்கிறோம். அதனால டைரக்டா இப்போ என்ன பண்ண போறேன்? journal entry பாஸ் பண்ண போறேன். இதுக்கு journal entry பாஸ் பண்ண பிறகு இந்த journal entries நான் என்னவா கன்வெர்ட் பண்ண போறேன்? லெட்ஜர் அண்ட் அங்க இருந்து ட்ரையல் பேலன்ஸா நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ லெட்ஸ் see the passing of journal entry here. Come on, நீங்க உங்களுடைய ஆன்சர் அங்க டெக்ஸ்ட் பாக்ஸ்ல போடுங்க. journal entries, you can post your answers, journals. first question க்கு first transaction க்கு என்ன journal entry வரும்? capital and value. ஓனர் பணம் போட்டாருன்னா நம்ம கேபிட்டல் எடுத்துக்கணும். two aspects of accountல capital ஒன்னு இருக்கு, value ஒன்னு இருக்கு. இது cash. cash வந்து real account, capital வந்து personal account. debit what comes in, so இங்க cash உள்ளார வருது, so அதை நான் டெபிட் பண்றேன். number 1, cash account debit, cash account debit to capital account, the value being 1 lakh, the value being 1 lakh. Is that okay? So ரெண்டாவது entry, come on, post your answers. building advance னா என்ன அர்த்தம்? என்ன அக்கவுண்ட் இது? பில்டிங் அட்வான்ஸ் ஒன்னு 10,000 ஒன்னு இருக்கு, இது ரியல் அக்கவுண்ட். பில்டிங் அட்வான்ஸ் என்ன அக்கவுண்ட் பா? பில்டிங் அட்வான்ஸ் வந்து என்ன அக்கவுண்ட்? ஒரு பில்டிங் நீங்க வாடகைக்கு ஒரு பில்டிங் வாங்குறீங்கன்னா எடுத்தோன்னு அட்வான்ஸ் கட்ட சொல்லுவாங்க இல்லையா? 5 months 10 months ஆர் 1 year ரெண்ட் வந்து அட்வான்ஸ் என்ன கொடுங்கன்னு கேட்கறாங்க இல்லையா? அப்ப அது என்ன அக்கவுண்ட்? வாட் டைப் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் தட்? ரியலா, பர்சனலா, நாமினலா? You can name this being the personal account. Building advance. You don't have any tangible amount for this, tangible item for this. Building க்கு advance கொடுத்திருக்கீங்க. அப்படினா யார்கிட்ட advance கொடுத்திருக்கீங்களோ அவங்களுக்கு பணத்தை வாங்கணும். He is responsible for us. அப்படினா இத நீங்க என்னவா பார்க்கலாம் அப்படினு சொன்னாக்க personal account பார்க்கலாம். Representative personal account நம்ம பார்க்கலாம். Building advance represents the person. Expenses paid in advance என்ன பார்த்தோம்? Expenses paid in advance னா real account nominal account. expenses paid in advance னா expenses னா nominal account. அந்த nominal account முன்னாடியோ பின்னாடியோ outstanding advanceங்கற வார்த்தைகள் சேர்ந்தால் அது என்னவா மாறிடும் சொன்னேன்? representative personal account மாறிடும். அதே தானே பில்டிங் உடைய அட்வான்ஸ் நான் கொடுத்திருக்கேன். பில்டிங்காக நான் கொடுக்கப்பட்ட அட்வான்ஸ் இட் represents the building owner. so இது personal account, real account. cash goes out, so credit பண்ணுங்க. அவர் வாங்கிக்கிறார், நம்ம அவர் டெபிட் பண்ணி ஆகணும். so let's see here second entry. second, building advance account debit to cash. We don't have bank here. illustration simplify பண்றதுக்கு பேங்க்ங்கற அக்கவுண்டே நான் கொடுக்கல இங்க, right? so 10,000 rupees. 10,000 rupees. third, furniture rupees 40. furniture account entry, furniture account debit to cash. very good. so furniture account debit to cash, furniture account debit to cash. this value being 40. furniture real, cash is also real. one comes in, one goes out. so one debit பண்றேன், one credit பண்றேன். purchases of goods,
வாங்கி விற்கிறதுக்காக குட்ஸை வாங்குனீங்கன்னா, ஐட்டத்தை வாங்குனீங்கன்னா அது பேர் குட்ஸ்னு சொல்லுவாங்க. And 20,000 rupees is the value. ஓகே, இந்த குட்ஸை வந்து நீங்க நாமினல் அக்கௌண்ட்டாகவும் ட்ரீட் பண்ணலாம் அல்லது ரியல் அக்கௌண்ட்டாகவும் பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் ஆன்சர் வரும்னு சொன்னேன். யூஸ்வலா இன் ஜென்ரல் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறத நீங்க ரியல் அக்கௌண்ட்டை வச்சுக்கலாம். அதை அட்ஜஸ்டட் பர்ச்சேசஸாக மாற்றின பிறகு, ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் அட்ஜஸ்ட் பண்ண பிறகு, that adjusted purchases is going to be usually debited the P&L account is named as nominal account in general. அப்படிங்கிற மாதிரி நீங்க கிளாஸிஃபை பண்ணிடுங்க. அப்ப இதுக்கான என்ட்ரி என்னது? பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ், நத்திங் ஸ்டேட்டட். அப்ப இது கேஷ் டிரான்சாக்ஷன் நாம அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோர்த் என்ட்ரி பீயிங் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட், பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். குட். ஆன்சர் போஸ்ட் பண்றீங்க. ஐ நீட் யூ ஆல் டு போஸ்ட் தி ஆன்சர்ஸ் இன் தி chat box. In the chat box. Fifth, billing machine rupees 5,000. Billing machine rupees 5,000. Again, இது asset தானே, billing machine அப்படிங்கிறது asset. I'll name this being a billing machine. Real account, அதுக்கு cash வெளியே போகுது, இதுவும் real account. Debit what comes in, credit what goes out. So one comes in, one goes out. So எது உள்ளார வருதோ அதை debit பண்ணுங்க. Billing machine comes in, so அதை நான் debit பண்ணிக்கிறேன். Billing machine account debit. To எது வெளியே போகுது? Cash வெளியே போகுது, அதை நான் credit பண்ணிக்கிறேன். The value being 5,000. So 5,000, 5,000. Okay. Sixth item. Purchases for rupees 30,000 from XYZ in credit. XYZ கிட்ட இருந்து கிரெடிட்ல வாங்குறாங்க. கிரெடிட்ல வாங்கினால் வேல்யூ 30 ஆக இருந்துச்சுன்னா கேஷ் வந்திருக்காது. அப்போ பார்ட்டிஸ் நேம் எடுத்துக்கணும். ஸோ பர்ச்சேசஸும் பார்ட்டிஸ் நேமும் நம்ம எடுக்கணும். ஸோ 2 அக்கௌண்ட்ஸ். பர்ச்சேசஸ் ரியல் அக்கௌண்ட் சொன்னால் குட்ஸ் கம்ஸ் இன் டெபிட் பண்ணுங்க. நாமினல் அக்கௌண்ட் சொன்னால் எக்ஸ்பென்சஸ் சொல்லி டெபிட் பண்ணலாம். இந்த எந்த ஆங்கிள் பார்த்தாலும் இட் வில் பி டெபிட்டட் ஒன்லி. ஸோ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கிரெடிட்ல டிரான்சாக்ஷன் நடந்துருந்துச்சுன்னா பார்ட்டிஸ் நேம் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஹியர் த பார்ட்டிஸ் நேம் பீயிங் XYZ. ஸோ ஐ வில் நவ் டேக் XYZ ஹியர். 2XYZ. This value being 30,000 rupees. This value being 30,000. Seventh, sale of rupees 40,000. Sales பண்ணியிருந்தால் என்ன என்ட்ரி? இது கேஷ், இது டு சேல்ஸ் இல்லையா? இது ரியல் அக்கௌண்ட், சேல்ஸ் வந்து நாமினல் அக்கௌண்ட். Seventh one, cash account debit to sales. Cash account debit to sales. Okay, to sales. The value being 40,000. The value being 40,000. Is that okay? 8th, salary debit பண்ணுங்க. expenses 5,000 rupees cash goes out. So நம்ம debit பண்ணுங்க. இதெல்லாமே expenses தானே. 8, 9, 10 and rent paid. இதெல்லாமே expenses. Okay, இதெல்லாமே expenses. மூணுமே expenses தான். நீங்க combined entry போடலாம். salary to cash, telephone to cash, EB to cash போறது பதிலா மூணையும் கம்பைன் பண்ணி போடலாம். முதல்ல தனித்தனியா போட்டு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் கம்பைன் பண்ணி போட்டு காமிக்கிறேன். So 8th entry being salary account debit. 8th entry being salary account debit. Salary account debit to cash. This value being 5,000. And 9th entry being telephone bill இல்லையா? debit to cash, telephone account debit to cash, value being 1,000. telephone expenses or telephone bill அப்படின்னு போடலாம். 10th வந்து electricity bill. ஒரே நாள்ல ஒரே மாதிரியான டிரான்சாக்ஷன் நடந்திருந்தால் அதை நீங்க குரூப்பிங் பண்ணலாம். electricity bill account debit or electricity charges account debit to cash 1,000 rupees. To cash 1,000 rupees. இந்த மூணுமே ஒரே நாள்ல நடந்திருக்குன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். அப்படின்னு சொன்னா இந்த மூணையும் நீங்க கம்பைன் பண்ணலாம். அது என்ன சார் கம்பைன் பண்றது அப்படின்னு சொன்னாக்க, இதுல salary debit, telephone debit, EB debit இந்த மூணும் தனித்தனியா டெபிட்ல இருக்கு. கேஷ் இந்த மூணுமே காமனா கிரெடிட்ல இருக்கு. காமனா கிரெடிட்லயே கேஷ் இருந்தால்
வெறுமனே ஒரு கேஷ் போட்டு மூணு வேலையும் ஆட் பண்ணி போட்டுடலாம். That's why it's called combined entry. I'm going to combining these three entry. See 8, 9, 10 இந்த மூணு என்ட்ரி நான் கம்பைன் பண்ணி இங்க போட போறேன். டெபிட்ல மூணு என்ட்ரியுமே டிஃபரெண்ட் நேம் இருக்கு. அந்த நேம் யூஸ் பண்றேன். salary account debit, salary account debit, telephone account debit, telephone account debit, EB account debit, EB account debit. So the value 5,000, 1,000, 1,000. 2 cash, 2 cash, 2 cash மூணு முறை இருக்கு. ஒரு முறை நீங்க வெறுமனே ஒரு முறை 2 cash போடுங்க. அதோட வேல்யூ கம்பைன் பண்ணி மொத்தமா 7,000 போட்டுக்கலாம். Each and every transaction after you just verify the debit total should be equal to the credit total. அது இருக்கான்னு பாருங்க. டெபிட்ல 5 plus 1 plus 1 7, கிரெடிட்லயும் 7 கரெக்டா இருக்கு. Then it is clear அப்படி நம்ம வச்சுக்கலாம். Okay. Now next part 11th one being sale of rupees 20,000 to IJK. இந்த ரெண்ட் தனியா எடுத்துக்கிறேன். அது வேற நாள் நடந்திருக்குன்னா கம்பைன் பண்ண முடியாது. ஒரே நாள்ல ஒரே கேரக்டர் உள்ள டிரான்சாக்ஷன் நடந்தாதான் கம்பைன் பண்ணோம். I assume the 8th, 9th, 10th இந்த மூணு ஐட்டமும் ஒரே நாள் நடந்திருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ரெண்ட் வந்து இன்னொரு நாள் நடந்திருக்குன்னு சொல்றேன். அதனால அது கம்பைன் பண்ண முடியாது. chronological ஆர்டர்ல டேட் வைஸ் நம்ம இதை ரெக்கார்ட் பண்ணதான் இந்த ஜர்னல் என்ட்ரி. Now sale of rupees 20,000 to IJK in credit sales இருக்கு. Here is a credit sales. Right, credit sales இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பார்ட்டி நேம் வரும். Sales and party name will come. Yeah, very good. So the entry being IJK account debit to sales. If name is clearly available, we can name our name போட்டுக்கலாம். So IJK account debit to sales. This value being 20,000. This value being 20,000. Purchase goods rupees 20,000 in creditல purchase பண்ணியிருக்கிறாங்க. ஆனா பார்ட்டி நேம் கொடுக்கல. பார்ட்டி நேம் கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணி ஆகணும்? காமன் நேமான கிரெடிட்டாஸ் அப்படிங்கிற டேர்மை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். So 12th transaction purchase account debit to creditors. This value being 20,000. 13th being rent. Rent expenses தானே. So ஏற்கனவே expenses எல்லாம் நம்ம ஒரே பேட்டர்ல போட்டுக்கிறோம். So rent account debit to cash. This value being 4,000. இதை நீங்க மக்கப்பே பண்ணிக்கலாம். ஒரே மாதிரி பேட்டர்ன் ஆஃப் ஜர்னல் என்ட்ரிஸை மக் பண்ணிடுங்க. முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க மக்கப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க கேஷுவலா ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கேஷுவலா நீங்க போட்டுக்கலாம். ஸ்பீடு வரணும் அப்படின்னா என்ட்ரியை மக்கப் பண்ணிடுங்க. இது 8, 9, 10 கிளப் பண்ணி ஒரே இதை என்ட்ரியா போட்டுருக்கோம். ரெண்ட்டை கிளப் பண்ணாததுக்காக I assume that the rent happen in different date அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அதே நாள்ல நடந்ததாக அஸ்யூம் பண்ணல. The rent paid may be in the different date. Different date இருந்தா கிளப் பண்ண முடியாது. சேம் டேட்ல நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் தான் நீங்க கிளப் பண்ணிக்கணும். ஏன்னா chronological ஆர்டர்ல பண்ணி இருக்கிறீங்க. ஓகே, ஜனவரி 15th ரெக்கார்ட் பண்றேன்னு சொன்னால் ஜனவரி 15th ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஜனவரி 16th ஓட எனக்கு எப்படி இப்ப தெரியும் கிளப் பண்றதுக்கு? ஜனவரி 15 ஓட டிரான்சாக்ஷன் தான் என்னால கிளப் பண்ண முடியும். ரைட், ஸோ அதனால டேட் சேமா இருக்கணும். சேம் டைப் ஆஃப் அக்கௌண்டா இருந்தால் நீங்க கிளப் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் யூ cannot club. So this is how we can pass the journal entry for an imaginary illustration. Now the next question is all about how to pass this one. How to pass the or post that into the ledger. Okay.
Now இந்த லெட்ஜர் போஸ்டிங் என்ன அர்த்தம்னா குரூப்பிங். சொல்லுங்க, இது வந்து ஒரு மாசத்தோட டிரான்சாக்ஷன் வச்சுக்கலாம். ஒரு மாசத்தோட டிரான்சாக்ஷன், இந்த ஒரு மாசத்துல ரெண்ட் எவ்வளவுங்க பே பண்ணிருக்கீங்க சார்? தெரியாதா சார்? பார்த்து தெரியுது சார். 4000 ரெண்ட், 4000. சேலரி எவ்வளவு பே பண்ணி இருக்கிறீங்க? ஓகே. பர்ச்சேஸ் எவ்வளவு? இந்த மாசம் பர்ச்சேஸ் எவ்வளவு நடந்திருக்கு? எவ்வளவு பர்ச்சேஸ் நடந்திருக்கு? நாலாவது டிரான்சாக்ஷன்ல பர்ச்சேசஸ், ஆறாவது டிரான்சாக்ஷன்ல பர்ச்சேசஸ், 12th பர்ச்சேசஸ். So 4th, 6th and 12th. Okay, 70,000 rupees is the purchases. ரெண்ட் எவ்வளவுனா டக்குன்னு சொல்லிட்டீங்க, சேலரி எவ்வளவுன்னு டக்குன்னு சொல்லிட்டீங்க, பர்ச்சேசஸ்னா கொஞ்சம் யோசிக்கிறீங்க. ஒரு கடையில எவ்வளவு சேல்ஸ் நடக்கும்? சென்னை சில்க்ஸ் போனீங்கன்னா எவ்வளவு சேல்ஸ் நடக்குது? மாச கடைசியில் என்ன சேல்ஸ் சொன்னா டக்குன்னு சொல்லிட்டீங்களா? வேடிக்கை பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். அப்ப அந்த grouping and finding the value for each and every item is required to be calculated in a systematic manner or not. So that part is called ledger. I am going to grouping and finding what is the total value for that particular account. Purchases மட்டும் எவ்வளோ, சேல்ஸ் மட்டும் எவ்வளோ, கேஷ் எப்ப எவ்வளோ இருக்கு கையில? ஓகே, அவுட் ஆஃப் சிலபஸ் சார் எங்களுக்கு. கேஷ் எவ்வளவு டக்குன்னு சொல்றீங்களா? சொல்லல இல்லையா? சோ இப்படி நான் கேள்வி கேட்கிறேன். ஒரு கம்பெனில வந்து எக்கச்சக்க நம்ம டிரான்சாக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க அந்த டிரான்சாக்ஷன் ஜெர்னல் போட்டாச்சு. ஓகே, ஜெர்னல் போட்டாச்சு. ஜெர்னல் போட்ட பிறகு ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட்டுக்கு அந்த மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சு? டீ செலவு என்னாச்சு? டெய்லி டீ செலவு பண்றீங்க, ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சு? டீ, ஆட்டோ எக்ஸ்பென்சஸ், கேரேஜ் அவுட்வர்ட், பேக்கிங், எக்கச்சக்கமான ஐட்டங்கள் இருக்கு. அதுல ஒரு ஐட்டத்துக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு நான் கேட்டேன்னா டக்குன்னு சொல்லமா இல்லையா? அப்படி சொல்றதுக்கு தான் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போறோம்? லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ண போறோம். I am going to prepare the ledger. It's only grouping. அதிகமான டிரான்சாக்ஷன் எதுல இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க கேஷ்ல தான் இருக்கும். அதான் அதை முதல்ல எடுத்து போட்டுக்கிறேன். மிச்சம் எல்லாமே ஸ்பீடா பண்ணிக்கலாம். So I am going to first find out the cash balance available in the business by preparing the cash account. அது பேர் ledger நம்ம மீன் பண்ணோம். That will be named as ledger. Is that okay? Let's see here. Ledger book வந்து journal entry ஓட book மாதிரி ரெண்டு பங்கா, ரெண்டு பேஜா இருக்கும் நமக்கு. I'll work out that here. Let's see here. Ledger book. Ledger book. Ledger bookல left hand side debit, right hand side credit அப்படி நம்ம மீன் பண்றோம். I need to know what is the cash balance we have. What is the cash balance we have to கண்டுபிடிக்கணும். What is the cash balance ன்னு சொன்னால் cash மட்டும் பிக் பண்ணி அதோட வேல்யூ டெபிட்ல இருந்தா டெபிட்ல போடுங்க, கிரெடிட்ல இருந்தா கிரெடிட்ல போடுங்க. அதோட வேல்யூ இங்க கேஷ் இருக்கு, வேல்யூ இங்க இருக்கு 1 lakh. எந்த சைடுல இருக்கு? டெபிட் சைடு. அப்ப வேல்யூ எங்க போடணும்? டெபிட் சைடுல போடணும். இதுக்கு பேர் தான் கேஷ் அக்கவுண்ட். So I will now open the account called cash account. Cash account open பண்றேன். ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ல கேஷ் டெபிட் சைடுல இருக்கு அப்படிங்கும்போது டெபிட் சைடுல 1 lakh நான் போட்டேன். 1 lakh போட்டாச்சு. கேஷ்ல டெபிட் சைடுல 1 lakh போட்டோம்னா இந்த 1 lakh என்ன சார், எப்படி சார் பணம் வந்துச்சு? இந்த பணம் எதுக்குங்க? இந்த 1 lakh எதுக்கு? இந்த 1 lakh கேபிட்டலுக்காக. அப்படின்னா அந்த கேஷுக்கு ஆப்போசிட் சைடுல இருக்கு இல்லையா 2ன்னு, அதை எடுத்து அப்படியே போடுங்க. 2 கேபிட்டல். எப்பொழுதுமே டெபிட் சைடுல 2ன்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணுவீங்க, கிரெடிட் சைடுல பைன்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ரொம்ப ஈஸி. இப்ப கேஷ் மட்டும் பிக் பண்ணி நான் என்ன பண்றேன்? குரூப் பண்ணிட்டு அதோட நெட் பேலன்ஸ் மந்த் எண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. செகண்ட் என்ட்ரில இங்க கேஷ் இருக்கு, கிரெடிட் சைடுல இருந்துச்சுன்னா கிரெடிட் சைடுல போடணும். என்ன பண்ணணும்? அதுக்கு ஆப்போசிட் சைடுல உள்ள பில்டிங் அட்வான்ஸ் போடணும். உங்களுக்கு டெபிட் சைடுல 2 போட்ட மாதிரி கிரெடிட் சைடுல பை அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றோம். Here we are using the term buy building advance. Okay, building advance value being 10,000. ஒரு cash account நீங்க ஓபன் பண்றீங்க லெட்ஜர் புக்ல அப்படினாக்க we have the debit and credit both the columns, both the sides.
டெபிட் சைடில் டெபிட்டோடைய வேல்யூ, கிரெடிட் சைடில் கிரெடிட்டோடைய வேல்யூ போடணும். என்னன்னு எழுத போறீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் உள்ள அக்கௌண்ட் நேமை நான் யூஸ் பண்றேன், அந்த பர்பஸ் தான் இருக்கும். ஸோ கேஷ் அக்கௌண்ட்ல டெபிட் சைடில் 1 lakh போட்டோம்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் என்ன இருக்கு, எதுக்காக அந்த 1 lakh வந்ததுன்னு இருக்கும், அதான் கேபிட்டல். ரெண்டாவது டிரான்சாக்ஷன்ல கேஷ் கிரெடிட் சைடில் 10,000 இருக்குன்னா அது எதுக்காக அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் உள்ள பில்டிங் அட்வான்ஸாக இருக்க முடியும். இந்த மாதிரி நீங்க லாஜிக்கலா யோசிக்கலாம். இப்ப இதே ப்ராசஸ் நான் கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ண போறேன் ஃபார் ஆல் த கேஷ். அடுத்தது எங்க இருக்கு, தேர்ட் டிரான்சாக்ஷன்ல இங்க இருக்கு 2 cash. அப்ப 2 cash சொன்னால் அதுக்கு ஆப்போசிட் சைடில் உள்ள பை ஃபர்னிச்சர், பை ஃபர்னிச்சர். கிரெடிட் சைடில் அக்கௌண்ட்ல பணம் இருந்துச்சுன்னா அது கிரெடிட் சைடில் போடுங்க, ஆப்போசிட் டேர்மை யூஸ் பண்ணணும். ஃபர்னிச்சருக்காக 40,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறோம். தென் ஃபோர்த் பை பர்ச்சேசஸ், பை பர்ச்சேசஸ், பை பர்ச்சேசஸ். This value being 20,000, this value being 20,000. Fifth, billing machine வாங்கி இருக்கிறாங்க, billing machine வாங்கி இருக்கிறாங்க. The value being 5,000 rupees, 5,000 rupees. Then seventhல 2 sales, 2 sales. Cash debit side இருந்தால் value debit sideல போடணும், opposite sideல உள்ள வார்த்தை யூஸ் பண்ணணும். இல்லைன்னா சிம்பிளா ஆப்போசிட் சைடில் 2 சேல்ஸ் இருக்குன்னா 2 எந்த சைடில் வரும், டெபிட் சைடில் வரும், பை வந்து கிரெடிட் சைடில் வரும்னு டக்குன்னு பார்த்து போட்டுற முடியும். ஏதாவது ஒரு லாஜிக் கிளியரா மைண்ட்ல வச்சுக்கிட்டு போஸ்ட் பண்ணிட்டே வந்துடணும். நெக்ஸ்ட் 8th இல்ல 9th இதெல்லாம் நம்ம கம்பைன் பண்ணிட்டோம், இதெல்லாம் கம்பைன் பண்ணிட்டோம். இந்த என்ட்ரி வச்சு பார்ப்போம். இங்க கேஷ் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு ஆப்போசிட் சைடில் 3 ஐட்டங்கள் இருக்கு. கிரெடிட் சைடில் 7,000 பா, அந்த 7,000 அப்படிங்கிறது ஒரு ஐட்டம் கிடையாது, இட் கம்பைன்ஸ் 3 ஐட்டம்ஸ் அப்படின்னு சொன்னாக்க வேல்யூ 7,000. அதுக்கு ஆப்போசிட் சைடில் 3 ஐட்டம் இருந்தால் 3 ஐட்டத்தையும் எழுதுங்க, 3 ஐட்டம் இருந்தால் 3 ஐட்டத்தையும் எழுதுங்க. இண்டிவிஜுவல் என்ட்ரில இருந்து ஈஸியா போட்டுருவீங்க, கம்பைன் என்ட்ரி வரும்போது அந்த ஒரு நிமிஷம் ஜஸ்ட் யோசிச்சு போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. கேஷ் கிரெடிட்ல இருந்தா கிரெடிட் சைடில் 7,000 வரணும், ஆனா அதுக்கு ஆப்போசிட் சைடுல உள்ள அக்கௌண்ட் இருக்கணும். ஆப்போசிட்ல 1 இல்ல சார் 3 இருக்கு, அப்ப 3த்தையும் போடுங்க, 3த்தையும் போடுங்க. ரைட், ஃபைனல் வெரிஃபிகேஷன் 7,000 வரணுங்கிறது மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ salary 5,000, telephone 1,000, EB 1,000, EB 1,000. and வேற எங்க கேஷ் இருக்கு, 13th item 2 cash அப்படினா ஆப்போசிட் சைடுல உள்ள பை ரெண்ட் 4,000 rupees. see டெபிட் சைடுல உள்ள பணம் உங்களுக்கு வந்திருக்கு, கிரெடிட் சைடுல இருக்கிறது நீங்க கொடுத்துருக்கீங்க. வந்ததுல இருந்து கொடுக்கறத சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா கையில எவ்வளவு மிச்சம் இருக்குன்னு தெரியுமா இல்லையா? that concept is called balancing the ledger. இது ஒரு லெட்ஜர் அக்கவுண்ட், கேஷ் அக்கவுண்ட் அப்படிங்கிறது ஒரு லெட்ஜர் அக்கவுண்ட் நம்ம மீட் பண்றோம். இதை டேலி பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம், டெபிட் சைடுல 1,40,000 ரூபாய் இருக்கு, கிரெடிட் சைடுல எவ்வளவு இருக்கு, கிரெடிட் சைடுல எவ்வளவு இருக்கு, come on 10 plus okay 10 plus 40 plus 20 plus 12 plus 4 yeah 86,000 இருக்குன்னு நினைக்கிறேன். yes or no? so இந்த சைடுல உங்களுக்கு 140 இருக்கு, கிரெடிட் சைடுல 86 இருக்கு. கரெக்ட்டா செக் பண்ணி சொல்லுங்க. come on make it faster, கால்குலேட்டர் இல்லாமல் வரக்கூடாது. ரைட், சொல்லுங்க. 140 கிரெடிட் சைடுல எவ்வளவு இருக்கு, 70 80 86 யா குட். சோ அப்படினா நீங்க என்ன பண்ணனும்னா இந்த ரெண்டுமே டாலி பண்ணும்போது எது ஹையஸ்ட் வேல்யூ இருக்கோ அத ரெண்டு பக்கமும் போடுங்க. 140 போட்டாச்சா? எவ்வளவு ஷார்ட்டேஜ் கிரெடிட் சைடுல இருக்கு, 54,000 ஷார்ட்டேஜ் இருக்கு இல்லையா? அதுதான் மிஸ்ஸிங் டேட்டா மாதிரி கண்டுபிடிக்க போறேன். 54,000 அப்படின்னு அர்த்தம் 54,000 டெபிட் சைடுல ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம். டெபிட் சைடுல ஜாஸ்தி இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். பேலன்ஸ் brought down. என்ன சார் அர்த்தம்,
கையில இந்த மந்த் எண்ட்ல எவ்வளவு கையில கேஷ் இருக்குன்னா 54,000 கையில பணம் இருக்குன்னு அர்த்தம். டெபிட் சைட்ல இருந்தாலும் யூஸ்வலா அசெட்டாக இருக்கும், எக்ஸ்பென்ஸாக இருக்கும். கேஷ்னா கையில பணம் இருக்கு, அப்ப அது எக்ஸ்பென்சஸ் கிடையாது, அசெட்டாக இருக்கும்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஒரு அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் டெபிட்டா கிரெடிட்டான்னு சொன்னால் பேலன்ஸ் brought down. பேலன்ஸ் brought down எந்த சைடுல இருக்கோ அந்த சைடை தான் நம்ம மீன் பண்றோம். இஃப் தட் பேலன்ஸ் brought down is the debit side, then it's called balance brought down, டெபிட் பேலன்ஸ் பேர். இதே பேலன்ஸ் brought down கிரெடிட் சைடுல இருந்துச்சுன்னா அந்த அக்கௌண்ட் கிரெடிட் பேலன்ஸ்னு அர்த்தம். ஆனா இங்க ஃபர்ஸ்ட் எடுத்து கண்டுபிடிச்சிங்க இல்லையா, இதுக்கு என்ன வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுவோம்னா பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் அது நமக்கு தேவையில்லை. பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு பேலன்ஸ் brought down நம்ம எடுத்து அடுத்த சைடுல எழுதணும். It represents that we have this much of excess amount in the debit side for the cash ன்னு அர்த்தம். So balance brought down for the cash is in the debit side அப்படிங்கிறதுனால cash account is a debit balance. Cash account is a debit balance. கையில எவ்வளவு சார் பணம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க டக்குனு இப்ப 54,000 சொல்லிடலாம் by preparing the ledger. You now understand the purpose of preparing the ledger. Ledger is nothing but grouping. ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் எவ்வளவு இயர் எண்ட்ல இல்ல மந்த் எண்ட்ல இல்ல குவார்டர்லி ஒன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிச்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ணியாகணும், லெட்ஜரிங் பண்ணியாகணும். லெட்ஜர் அப்படிங்கிறது குரூப்பிங் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ ஜர்னல் என்ட்ரி இஸ் நத்திங் பட் ரைட்டிங் டவுன் இன் அ சிஸ்டமேட்டிக் மேனர் இந்த அக்கௌண்டிங் லாங்குவேஜ். இது வந்து அக்கௌண்டிங் லாங்குவேஜ். உங்களோட லாங்குவேஜ் எல்லாம் எழுதி வச்சுக்கிறீங்கப்பா, அதுதான் ஜர்னல். எழுதி வச்ச பிறகு என்னன்னைக்கு என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்துச்சோ அந்தந்த டேட்லயே ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். டேட் வைஸ் ஆர் குரோனாலஜிக்கல் ஆர்டர். அந்த பீரியட் முடிஞ்ச உடனே ஃபுல் கணக்கு வழக்கு பார்க்கும்போது எவ்வளவு கேஷ் இருக்குன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணி ஆகணும், கேஷ் லெட்ஜர் அக்கௌண்ட் நம்ம ஓபன் பண்ணி ஆகணும். such a way we can prepare the other ledgers also. Okay, now அடுத்தது கேஷ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன இருக்கு, இங்க கேபிட்டல் டிக் ஆகாம இருக்கு இல்லையா, அப்படின்னு என்ன அர்த்தம், we have to open the capital account னு பேரு. so I am going to open the capital account. so capital account கிரெடிட் சைடுல 1 lakh இருக்கு. என்னன்னு போடணும், கிரெடிட் சைடுல பை கேஷ் போடணும். வேல்யூ பி 1 lakh. ஸோ கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஐட்டம் தவிர வேற எந்த டிரான்சாக்ஷனும் நடக்கல. வேற எந்த டிரான்சாக்ஷன் நடக்கலன்னா நீங்க என்ன பண்ணலாம், அப்படியே விட்டுலாம் கிரெடிட் பேலன்ஸ் சொல்லி. இதை டேலி பண்ணாலும் அதுதான் வரப்போகுது. இதையும் டேலி பண்ணலாம். ரெண்டு சைடுல எது ஹையஸ்ட் சைடு, கிரெடிட் சைடுல ஹையஸ்ட் சைடு இருக்கு, அதை நான் இங்க 1 lakh போடுறேன், இங்க 1 lakh போடுறேன். இந்த சைடுல எவ்வளவு கம்மியா இருக்குன்னா டெபிட் சைடுல 1 lakh கம்மியா இருக்கு, அதுக்கு பேர் பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு நம்ம மீன் பண்றேன். மறக்காமல் அடுத்த சைடுல பேலன்ஸ் brought down எடுத்து எழுதணும். பேலன்ஸ் brought down எந்த சைடுல இருக்கோ அதுதான் அந்த அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் சொல்றோம். அப்ப கேபிட்டல் வந்து கிரெடிட் பேலன்ஸ் நம்ம சொல்லலாம். பட் ஒரே ஒரு ஐட்டம் இருக்குன்னா இந்த வேலையை நீங்க செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. you no need to do that. so we are pretty sure we have only 1 lakh rupees in the credit side. அப்படின்னா கேபிட்டல் கிரெடிட் பேலன்ஸ் அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். you don't have the complete format to be posted at the professional level. ஒரு 4 இருந்துச்சுன்னா நீங்க டேலி பண்ணி முடிக்கணும். இது டேலி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் கேபிட்டல் அக்கௌண்ட். அடுத்தது வந்து என்ன இருக்கு, we have building advance. so building advance account ஓபன் பண்றேன். building advance account அதுல எத்தனை இருக்கு, பில்டிங் அட்வான்ஸ்ல ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. that two cash we have only one item. ஆப்போசிட் சைடுல உள்ள 2 cash போட்டுக்கிறேன். டெபிட் பேலன்ஸ் இல்லையா, டெபிட் பேலன்ஸ்னா அசெட் பா, அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம். பில்டிங் வெக்கேட் பண்ணும்போது இந்த பணத்தை நமக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, வேற எதுவுமே இல்லை. now let's move on to the furniture. so furniture டெபிட் சைடுல இருக்கு, furniture அக்கௌண்ட். ஓகே, டெபிட் சைடுல இருக்கிறதுனால 2 cash டெபிட் சைடுல ஆப்போசிட் ஐட்டத்தோட பேரை இங்க நான் கோட் பண்றேன். 40,000 rupees, அதாவது ஃபர்னிச்சர் வாங்கி இருக்கிற அதுக்கான பேமெண்ட் கேஷா கொடுத்துருக்கிறேங்கிறது அர்த்தம். அடுத்தது purchases. now I have to open the purchases account. purchases accountல என்னென்ன இருக்கு, ஆப்போசிட் சைடுல 2 cash இருக்கு, ஃபோர்த்ல. so 2 cash நான் போட்டுக்கிறேன். 2 cash, the value is 20. ஆனா purchases ஒரே ஒரு purchase கிடையாது, we have multiple purchases. இன்னொரு purchase எங்க இருக்கு, 6th ல இருக்கு. 2xyz ன்னு போடுங்க. கேஷ் கொடுத்து வாங்குனது 20,000 ரூபாய், xyz கிட்ட இருந்து பணத்தை கொடுக்காம வாங்குனது 30,000 rupees. அதே சமயத்துல 12th ல purchases to creditors பணம் கொடுக்காம வாங்கி இருக்கிறேன்,
யார்கிட்ட வாங்குறேங்கிற பேரும் எனக்கு தெரியல, ஆனா நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கிறோம் ஏதோ ஒரு காமன் நேம்ல, அது வந்து creditors, that value being 20,000 rupees. So in purchase account we have 3 items. இப்போ நம்ம இதை டேலி பண்ணலாம். டேலி பண்ணும்போது ரெண்டு சைட்லையும் டோட்டல் போட்டு எதுல அதிகமா இருக்கோ அதை போடணும். ஸோ இந்த சைடில் வந்து 70 இருக்கு டெபிட் சைடில், கிரெடிட் சைடில் 0 அப்படின்னா என்டையர் வேல்யூ இஸ் டிஃபரன்ஸ். அது வந்து என்னன்னு பேர் போடணும், பேலன்ஸ் கேரி டவுன். ஷார்டேஜுக்கு பேரு பேலன்ஸ் கேரி டவுன். எந்த சைடில் ஷார்டேஜ் இருக்கு அந்த சைடில் போடுங்க. எடுத்து எழுதும் போது ஆப்போசிட் சைடில், அதாவது ஒரிஜினலா அந்த ஆப்போசிட் சைடில் எக்ஸஸா இருக்குங்கிறது அதோடைய அர்த்தம். அதுதான் அந்த அக்கௌண்ட்டுடைய பேலன்ஸும் கூட. நாங்கள் எடுத்து எழுதும் போது பேலன்ஸ் brought down அப்படின்னு நான் நோட் பண்றேன். the value being 70,000 rupees. 70,000 rupees. Now then we have what, one more item here, building machines இருக்கு. நான் இருக்கிற இடத்துக்குள்ளார அட்ஜஸ்ட் பண்ணி எழுதுறேன். So for your better understanding, let's see here. Okay, now building machine account. Building machine to cash இடம் பத்தல, நச்சுனதா எழுதிக்கிறேன். to cash value being 5,000. ஒரே ஒரு ஐட்டம் தான், அதனால இதை நம்ம டேலி பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லை. அடுத்தது 6th ஐட்டம்ல XYZ ன்னு ஒரு பேர் வருது. I am going to post that now. XYZ by purchases, that value being 30,000. Am I right? The value being 30,000. ஒரே ஒரு ஐட்டம். Then we have sales னு ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்றேன். சேல்ஸ் அக்கவுண்ட்ல by cash, the value being 40,000. and 8th திரும்பவும் சேல்ஸ் இருக்கு, by IJK 20,000, by IJK 20,000 rupees. We got it now. Sales over. சேல்ஸ்ல ரெண்டு இருக்கு, இப்ப நம்ம டேலி பண்ணிக்கிறது பெட்டர். 60. ஸோ இங்க வந்து பேலன்ஸ் கேரி டவுன் எடுத்து எழுதிட்டு ஆப்போசிட் சைட்ல பேலன்ஸ் brought down நம்ம எடுத்து எழுதணும். ஸோ பேலன்ஸ் brought down, this value being 60. Is that okay? இதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்கு? So we have been given salary, telephone, EB, IJK. Okay, salary, telephone, EB, IJK, creditors, rent. இன்னொரு 5 அக்கவுண்ட் ஓபன் பண்ண வேண்டியதா இருக்கு. Okay, so we have to open another 5 ledger accounts. ஒன்னொன்னா போடுறேன். முதல் சேலரியை போட்டுக்கிறேன். கம்பைன்ட் என்ட்ரில இருந்து சேலரி இருக்கு இல்லையா, அதை போடும்போது பாருங்க, சேலரி அக்கவுண்ட். அதுக்கு ஆப்போசிட் சைட்ல உள்ள டு கேஷ் போடணும். டு கேஷ் வேல்யூ வந்து சேலரிக்குரிய வேல்யூ பொண்ணு மறந்துடாதீங்க. இதோடைய வேல்யூ அந்த சேலரி எப்படி பேமெண்ட் பண்ணப்பட்டதுன்னு ஆப்போசிட் சைட்ல உள்ள டேர்மை நம்ம யூஸ் பண்றோம், கேஷ். நான் ஆனா ப்ரிப்பேர் பண்றது சேலரி தான். சேலரி அக்கௌண்ட்ல 5,000 தான் நான் டெபிட் சைட்ல இருக்குன்னு போடுறேன். ஆனா அந்த 5,000 எப்படி சார் பண்ணீங்க? கேஷா கொடுத்தீங்களா அல்லது செக்கா கொடுத்தீங்களா இல்ல பெண்டிங் வச்சிருக்கீங்களா? அதுக்கு அந்த மாதிரி மாறுமா இல்லையா? சோ அதனால அதோட பர்பஸ் தான் உள்ளார எழுதுறமே ஒழிய நீங்க அதோட வேல்யூ எடுக்க கூடாது. நான் பண்றது சேலரி தான் அப்படின்னா சேலரியோட அக்கௌண்ட்டோட வேல்யூ தான் நம்ம எழுதணும். then telephone, right? டெலிஃபோன் வரும்போது அதே மாதிரி நமக்கு டு கேஷ் வேல்யூ பீயிங் 1000. ஓகே, EBIJK to be open now. நமக்கு இனிமேல் டிரான்சாக்ஷன்ஸ் தேவையில்லை, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். எஸ்,
Now என்னென்ன இருக்கு? We have been given EB account. அதுக்கு ஆப்போசிட் சைடுல உள்ள to cash 1000 rupees. So இதெல்லாம் ஓவர். 8th ல IJK ன்னு ஒன்னு இருக்கு. We have to open that account also. So IJK account. IJK க்கு ஆப்போசிட் சைடுல 2 sales ன்னு இருக்கு. 2 sales. This value being 20,000 rupees. 20,000 rupees. Then 12th item 8th to 10th வரைக்கும் இருக்கிறத நம்ம கிளப் பண்ணிட்டோம். அதனால அதை நீங்க திரும்ப டச் பண்ணாதீங்க. 12th itemல 2 creditors அப்படினா creditors அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். அதுல buy purchases this value being 20,000 and we have rent account also. Rent account to cash ஒரே ஒரு ஐட்டம் இருக்குன்னா நீங்க டேலி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 2-3 இருந்துச்சுன்னா பெட்டர் டேலி பண்ணி அல்டிமேட் பேலன்ஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சு போடணும். சோ எல்லாமே நம்ம போட்டாச்சு. see இந்த லெட்ஜர்ங்கிறது ஒண்ணும் கிடையாது. what is rent for the period சொன்னால் ரெண்ட் எல்லாம் குரூப்பிங் பண்ணி இருக்கீங்க, salary எல்லாம் குரூப்பிங் பண்ணி இருக்கீங்க, and purchases குரூப்பிங் பண்ணி இருக்கீங்க, sales குரூப்பிங் பண்ணி இருக்கீங்க. அவ்வளவுதான். அது சிஸ்டமேட்டிக்கா பண்ணி இருக்கீங்க. இந்த லெட்ஜரே நமக்கு தேவையில்லை. பிராக்டிகல் லைஃப்ல நம்ம யாருமே லெட்ஜர் போடுறது இல்லை. ஓகே, இதெல்லாமே வந்து மெக்கானிக்கலா இருக்கும். மெக்கானிக்கல் அர்த்தம் டெபிட் சைட்ல போட்டு ஆட்டோமேட்டிக்கா அடுத்தது அந்த கன்சர்ன் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல போஸ்ட் ஆகணும்னு சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். அதெல்லாம் எது பண்ணிடும்? மெஷினே பண்ணிடும். ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் பி டன் பை த மெஷின்ஸ். நேரா பேலன்ஸ் ஷீட்டே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்க ஜர்னல் என்ட்ரி ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் கரெக்டா பண்ணிட்டீங்க, மிச்சம்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணி தான் ப்ராக்டிகல் லைஃப்ல பண்ண போறீங்க. இது பண்ண போறது இல்லை. ஆனா லெட்ஜர் இப்ப ஸ்டடீஸுக்கு தேவைங்கிறனால நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதுவும் பேசிக் லாஜிக் என்ன? ரெண்டோட டோட்டல் ரெண்ட் என்ன, குரூப்பிங் ஆஃப் ரெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்க பண்றோம். வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர் நம்ம வச்சிருக்கோம் அக்கவுண்டிங் லாஜிக்ல. So what we have done? So we have completed the this one ledger preparation is over. அதாவது accounting cycle. Initially I guided you cash business transaction ஆக இருந்தால் CBT அங்கேருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படி சொன்னாக்க ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும். இந்த ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்றது அப்படிங்கிறது ரெக்கார்டிங் த transaction into accounting language with the help of accounting rules. accounting rule நம்ம பார்த்து journal entry நம்ம போஸ்ட் பண்றோம். debit what comes in, credit what goes out in case of real account, debit the receiver, credit the giver personal account, debit all expenses and losses and credit all incomes and gains for the nominal account. அந்த ரூல் வச்சு நம்ம journal entry போட்டோம். இந்த journal entry வந்து date wise இருக்கும், chronological order. ஓகே, date wise, year period end, quarterly once or yearly once. ஒவ்வொரு அக்கவுண்ட்லயும் எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. that is called ledger. ஓகே, லெட்ஜர் போட்டாச்சு. நம்ம இது வரைக்கும் போட்டதுல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு செல்ஃப் செக் நல்லா இருக்கும் இல்லையா? அது இல்லாம இந்த லெட்ஜரை வந்து பேஜை பெரட்டி பார்க்கறது கஷ்டமா இருக்கு, ஒரே பேஜ்ல கொடுத்தா நல்லா இருக்கும் இல்லையா? அதுதான் சம்மரி, which is called trial balance. Trial balance is nothing but summary of the balances of ledgers. So I am going to prepare the trial balance here. Let's see here. Trial balance is nothing but a small summary. Let's see here. இது particulars,
இன்னர் காலம் ஃபர்ஸ்ட் காலம் வந்து டெபிட் ஆகும், செகண்ட் காலம் கிரெடிட், செகண்ட் காலத்தை கிரெடிட் ஆகும். நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு நார்மல் ஜர்னல் என்ட்ரிஸ் மாதிரியே, ஜர்னல் என்ட்ரி போஸ்ட் பண்ணுறதுக்குரிய பேஜ் மாதிரியே இருக்கும். இப்போ ஒவ்வொரு லெட்ஜர்லையும் இருக்கக்கூடிய பேலன்ஸ், டெபிட் இருந்தால் அந்த பேலன்ஸ் வேல்யூவை டெபிட்ல போடுங்க, கிரெடிட் இருந்தால் கிரெடிட்ல போடுங்க. அல்டிமேட்டா டெபிட்டும் கிரெடிட்டும் டேலி பண்ணால் அது மேட்ச் ஆகணும். ஏன்னா ஃபார் எவ்ரி டிரான்சாக்ஷன் யூ ஹேவ் டு ஆஸ்பெக்ட், ஒன்று டெபிட்னா ஒன்று கிரெடிட் தானே, அப்படி போடும்போது அல்டிமேட்டா போட்டு டேலி பண்ணால் டேலி ஆகணும். அப்படி டேலி ஆகலைன்னா யூ ஹவ் டன் சம் அரித்மெட்டிக்கல் இன்அக்யூரசி, ஏதோ எரர் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்காக இந்த ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்றோம். இன்னொன்று ஈஸியா பார்க்கறதுக்காக. இப்போ கேஷ் அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னா 54,000 இருக்கு. ஒரு கம்பெனியில் வந்து பாத்தீங்கன்னா 100 டிரான்சாக்ஷன் வந்துச்சுன்னா அதுவே ஒரு 3-4 பக்கத்துக்கு போயிருக்கும். டெட்டாஸ் வந்து ஒரு 100 டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னா, சேல்ஸ் நடந்திருக்குன்னா அது ஒரு 4-5 பக்கம் போயிருக்கும். கேஷ் எவ்வளோ சார் அப்படின்னா பக்கத்து கட்டிட்டே இருந்தா நல்லாவா இருக்கும். இப்போ கேஷ் எவ்வளோன்னா ஒரே லைன்ல கொடுத்தா நல்லா இருக்குமா இல்லையா, அப்படி வரக்கூடிய சம்மரி தான் இந்த ட்ரையல் பேலன்ஸ். லெட்ஸ் see in the case of trial balance. ஃபர்ஸ்ட் கேஷ் அக்கௌண்ட் இருக்கு. கேஷ் அக்கௌண்ட்டுடைய பேலன்ஸ் எங்க இருக்கு? டெபிட் சைடில் இருக்கு. ஸோ டெபிட் சைடில் நான் கேஷ்னு போட போறேன். கேஷ் டெபிட் சைடில் வேல்யூ எவ்வளோங்க? 54,000. ஓகே, 54,000. கேபிட்டல் இதோட பேலன்ஸ் எங்கிட்ட இருக்கு? கிரெடிட் சைடில் இருக்கு. ஸோ கேபிட்டல் இதோட வேல்யூ 1 lakh. பில்டிங் அட்வான்ஸ் பேலன்ஸ் எங்கிட்ட இருக்கு? டெபிட் சைடில் இருக்கு. ஸோ பில்டிங் அட்வான்ஸ் அதோட வேல்யூவை நீங்க டெபிட் சைடில் போடணும். பில்டிங் அட்வான்ஸ், பில்டிங் அட்வான்ஸ் டெபிட் சைடில் 10,000. ஃபர்னிச்சர் அதோட பேலன்ஸ் எங்கிட்ட இருக்கு? டெபிட் சைடில் இருக்கு. ஃபர்னிச்சர் டெபிட் சைடில் வேல்யூ 40,000. பர்ச்சேஸ் உடைய பேலன்ஸ் எந்த சைடில் இருக்கு? டெபிட் சைடில் இருக்கு. ஸோ பர்ச்சேசஸ் டெபிட் சைடில் 70. தென் பில்லிங் மெஷின்ஸ் பேலன்ஸ் எங்கிட்ட இருக்கு? டெபிட் சைடில். ஸோ பில்லிங் மெஷின் வேல்யூவை டெபிட் சைடில் போடுங்க. ஸோ பேலன்ஸ் brought down எந்த சைடில் இருக்கோ அந்த சைடில் அந்த பேலன்ஸ் உடைய வேல்யூவை எடுத்து எழுதிக்கணும். அவ்வளோதான். XYZ பேலன்ஸ் எந்த சைடில் இருக்கு? கிரெடிட் சைடில் இருக்கு. ஸோ XYZ. அப்ப கிரெடிட் சைடில் இருந்து அவர் வந்து கிரெடிட்டார், காமன் நேம் கிரெடிட்டார் ஆர் ஸ்பெசிபிக் நேமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் XYZ. அண்ட் சேல்ஸ் வந்து கிரெடிட் சைடில் இருக்கு. சேல்ஸ் வேல்யூ பீயிங் 60. salary debit side 5,000 இருக்கு. so salary in debit side 5,000 rupees in the debit side. telephone 1,000 rupees in the debit side. debit side 1,000. so we have posted all these ledgers. and EB in the side இருக்கு. we have that value in the debit side. IJK also in the debit side. IJK value being 20. Creditors value being in the credit side 20. Creditors CRS 20 in the credit side. Rent account to the balance in the debit side 4,000 இருக்கு. Rent 4,000. Come on, get me the total of both sides. Debit side and credit side of the total சொல்லுங்க எனக்கு. Yeah, make it faster. $2,10,000 debit side also being in the same in the credit side also, right? Credit side அதே வேல்யூ தான் இருக்குன்னு நினைக்கிறேன், right?
Hope it's matching. This trial balance. So we have now learned up to this part. Trial balance முடிஞ்ச பிறகு ultimate purpose of recording and doing is nothing but to understand what is a financial report or financial performances. Profit என்ன loss என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அந்த profit loss எவ்வளோ, என்ன என்கிட்ட ஏதாவது assets இருக்கா liabilities இருக்கான்னு நம்ம போட போறோம். That part is called final accounts. Final accounts. Final accounts are of three blocks like in general: trading, P&L account and balance sheet. Trading account calculate பண்ணதுனால what is the ultimate profit by running the business அப்படிங்கிறது கிடைக்கும், gross profit. எனக்கு ultimate என்ன கிடைச்சிருக்கோ அது பேர் net profit. P&L account prepare பண்ணதுல இருந்து வரும். அத வந்து owners உடைய financial reports, assets and liabilities report ஆக நம்ம போடுவோம், அது balance sheet. இந்த ஓபனிங் இந்த பேலன்ஸ் ஷீட் தான் நெக்ஸ்ட் பீரியட் ஓபனிங் ஜேர்னல்ட்டியா மாறிட்டே வரும். ஒவ்வொரு வருஷமும் நம்ம இதை கேன்சல் பண்ணிடுவோம். ஒவ்வொரு வருஷமும் துவக்கம் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஷீட் தான். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது கேபிட்டல் போட்டிருப்பாங்க, செகண்ட் இயர்ல இருந்து கேபிட்டல் திரும்ப திரும்ப போடுவாங்க. போட்ட கேபிட்டல் என்ன சொத்தா இருக்கோ அந்த சொத்தை வச்சு தான் திரும்ப அடுத்த வருஷம் கண்டினியூ பண்ணுவாங்க. இப்போ இயர் எண்ட்ல எவ்வளவு அசெட்ஸ் எவ்வளவு லைபிலிட்டிஸ் இருக்கு கண்டுபிடிக்கிறது தான் பேலன்ஸ் ஷீட். அந்த பேலன்ஸ் ஷீட் will be repeated year on year. So that's how the process will be carried over. So as such, now we have completed up to the trial balance. This is one rule. Okay, come on, finish up copying this.